நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர் வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஏ ஜாப்பு நர்சிங் ஜாப்பு. பிஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா லேசிங் ஒர்க்கு, டிரைவிங் ஒர்க்கு, மெக்கானிக் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான ஒர்க்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நர்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்சிங்க்கு எவ்வளோ சேலரி, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளிநாடு போகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் 100K போகுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா அந்த 100K மெம்பர்ஸில் நீங்களும் ஒருத்தங்களா இருப்பீங்க. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்ஏ ஜாப், நர்சிங் ஜாப்லாம் வந்துடும். உங்கள் கூகுளில் போய்ட்டு எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எஸ் பாஸ், இ பாஸ், NDS பர்மிட், டிஇபி பாஸ், இதை பற்றின எல்லா வேலைவாய்ப்பு தகவல்களும் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வந்து அதே மாதிரி அரபு கண்ட்ரிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் வேகன்சிஸ், ஆஃபீஸ் அட்மின், ஒர்க்கர் ஜாப், இல்லை டிரைவர் ஜாப், இது மாதிரிலாம் அரபு கண்ட்ரி எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக போயிடும். லைசன்ஸ்டு ஏஜென்சி அப்படின்றதுனால அதிகமான தொகை அட்வான்ஸ் வாங்க மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக போகலாம். இப்போ வந்துட்டு பிஎஸ்ஏ ஜாப்பை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தது நர்சிங் ஜாப்பை பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கஷ்டப்பட்டு கேதர் பண்ணி போடுறேன். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பிஎஸ்ஏ ஜாப் ஃபஸ்ட்டு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜனவரி எண்டில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்ஏ ஜாப் கண்டிப்பாக வந்துடும். இந்த இயரில் 2 டைமாவது பிஎஸ்ஏ ஜாப் வந்து இன்டர்வியூ வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு பிஎஸ்ஏ ஜாப்ல எடுத்தவங்களே என்ன அனுப்பாமல் இருக்காங்க, ஆனால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேட்ச் பை பேட்சாக தான் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்ஏ ஜாப்ல எடுத்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்காங்க. 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க முன்னாடியே அட்வான்ஸாக எடுத்து வச்சிடறாங்க. பிஎஸ்ஏ ஜாப் வந்துட்டு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதம், அதாவது மார்ச் இல்லைனா வந்துட்டு ஏப்ரலில் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் டிரைவராக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிரைவர் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக இப்போயே போயிட்டு பேட்சாக மாற்றுங்க. ஓகேங்களா. பேட்ச் லைசன்ஸ் இருந்தாலே பிஎஸ்ஏக்கு போதும். பேட்ச் லைசன்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நியரஸ்ட் வந்துட்டு டிரைவிங் ஸ்கூல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க பேட்சாக மாற்றி கொடுத்துருவாங்க. இமீடியட்டாக பேட்சாக மாற்றிக்கங்க. யாராவது பேட்ச் வச்சுருந்தீங்கன்னா பேட்சே போதும். ஹெவி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹெவி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்ஏ டிரைவர் ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளே பிஎஸ்ஏ ஜாப்புக்கு அனுப்பணும், நிறைய பேர் செலக்ட் ஆகலை. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்ஏ ஜாப்புக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க சிங்கப்பூர் பிஎஸ்ஏல இருந்தே டேரெக்டாக வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பிஎஸ்ஏனா என்னன்னு கேட்பீங்க. பிஎஸ்ஏனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் துறைமுகம் தான். கப்பல் துறைமுகத்தில் சரக்குகளை கையாளுவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர் அதெல்லாம் கையாளுற இடத்துல தான் வேலை. ஸோ அந்த கண்டெய்னரை வந்து டிரைவ் பண்ணுறது தான் பிஎஸ்ஏல டிரைவர் ஜாப். ஓகேங்களா. அந்த போர்ட்டில் தான் வேலை. அந்த போர்ட்டில் என்ன வேலை இருக்கோ எல்லா வேலையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது டிரைவர்னா டிரைவர் வேலை. லேசிங் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசிங் ஒர்க்கர்னா என்னன்னா, கண்டெய்னர் கீழே விழுகாமல் வந்து கப்பலில் வச்சதுக்கு அப்புறமேட்டு கீழே விழுகாமல் வந்து கம்பிகள்லாம் போட்டு கட்டுறதுக்கு பேர் தான் வந்து லேசிங் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு ஆப்ரேட்டர் ஒர்க் இருக்குது. ஆப்ரேட்டர் ஒர்க் அப்படின்னா வந்துட்டு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து ஆப்ரேட்டர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஒர்க்குக்குமே வந்து இங்கே வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் பிஎஸ்ஏல இருந்து டேரெக்டாக சென்னை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து ட்ரைனிங் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங்க்கு வந்து ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ட்ரைனிங் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டான ஏஜ் லிமிட் இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கா, ஹைட் இருக்கா, எல்லாமே பார்த்து தான் எடுப்பாங்க. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு படிச்சிருவீங்க, உங்களை வந்து உள்ள கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே இங்கிலீஷில் வந்து சிங்கப்பூர்ல இருந்து கேட்கல நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். உங்களை டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்போ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவுக்காவது பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து அங்கே தங்குறதுக்கு அந்த இதுக்கே சரியாக போயிடும். நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் எதையுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ வந்து பிஎஸ்ஏ ஜாப்பில் வந்துட்டு டிரைவர் ஜாப்புக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிடுறேன். உங்களோட பாஸ்போர்ட் வேணும், வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அனுப்புகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கேன் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட்டு, ரெஸ்யூமு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேட்ச் இருக்குது அப்படின்னா பேட்ச், இல்லை ஹெவி இருக்குது அப்படின்னா ஹெவி லைசன்ஸ், இதை வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒன்று. இது எல்லாத்தையுமே சிங்கிள் பிடிஎஃப்ல வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. நான் எஸ்ஜி தமிழனில் கூட போடுவாங்கன்னு சொன்னால, ஸோ அதுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ரெஸ்யூமில் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் எழுதியும் நீங்கள் அனுப்பிடலாம். ஓகேங்களா. ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கால் வரும். நீங்கள் எப்போ போகணும், என்ன ஏதுன்ற மற்ற டீட்டெயில்ஸ் தான் சொல்லுவாங்க. இதுக்கு சேலரியை பார்த்துருவோம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 500 to 600 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஏக்கு தருவாங்க. லேசிங்க்கு வந்து 600 to 700 கிட்ட தருவாங்க. ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 700 ப்ளஸில் வந்துட்டு சேலரி வரும். ஓகேங்களா. இது எல்லாமே சிங்கப்பூர் டாலர் உள்ளார தான் வரும். ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் நான் சொல்லலை, அப்ராக்சிமேட்டான அமௌண்ட் தான் சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்கேன். ஸோ இது ஓவர் டைமு இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் மட்டும்தான் வேலை, வேறு எந்த வேலையுமே இல்லை. டிரைவர் ஜாப்பை கம்பேர் பண்ணுறப்ப லேசிங் ஜாப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகேங்களா, அது நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருந்தால் மட்டும் போங்க, இல்லைனா போகாதீங்க. லேசிங் ஜாப் வந்து கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஜாப் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆப்ரேட்டர் ஜாப் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பிஎஸ்சியில் போகணும் அப்படின்னா இந்த இதுதான். நீங்கள் பிஎஸ்சியில் போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்லாம் முடிகிற வரைக்கும் பெருசாக உங்களால் அமௌண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு வந்துட்டு சேலரி வந்து பேசிக் மட்டும்தான் கிடைக்கும். அது உங்கள் செலவுக்கே சரியாக போயிடும். ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு 30,000 40,000 வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா, 30 to 40க்குள்ளார உங்களோட செலவுகளை பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பலாம். ஓகேங்களா, பிஎஸ்சியில் எல்லாத்துலேயுமே இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் அனுப்புவோம். போக போக வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு பிஎஸ்சி ஜாப். எனக்கு கண்டிப்பாக அந்த பிஎஸ்சி ஜாப் வேணும் அப்படின்னா 2 நம்பர் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. இந்த நம்பருக்கு இப்போயே கூட உங்கள் டாக்குமெண்ட் அனுப்பிடலாம். வந்துருச்சுன்னா எனக்கு கால் பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் பிஎஸ்சி ஜாப்புக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பிஎஸ்சி ஜாப் வரையில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. பிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து லேசிங் வேணுமா இல்லை டிரைவிங் வேணுமா என்ன வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இல்லை ஆப்ரேட்டர் வேணுமான்னு சொல்லிடுங்க. அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. பிஎஸ்சி ஜாப்பை பொறுத்தவரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிக்க தெரியணும். அப்போனா நீங்கள் ஒரு அளவுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா தான் கொஞ்சமாவது உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும். ஸோ 10th படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நர்சிங் ஜாப்புக்கு வருவோம். நர்சிங் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெஸ்ட்டான ஜாப்னு சொல்லலாம். சிங்கப்பூரில் அதிகமான ஃபீமேல்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் ஜாப்புக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெயிலும் வந்து நர்சிங் ஜாப்புக்கு தாராளமாக போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபீமேலு மெயிலு 2 பேருமே நர்சிங் ஜாப்புக்கு போகலாம். நர்சிங் ஜாப் இந்த இயர்லேயும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஒன் டைம் வந்து வருது. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதாவது 3ஆவது மாதம் இல்லைன்னா 4ஆவது மாதம் கண்டிப்பாக நர்சிங் ஜாப் என்ட்ரி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டில் ஒரு டைம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நர்சிங் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ப்ராசஸ். ஆனால் அந்த அளவுக்கு ப்ராசஸ் அளவுக்கு ஒர்த்து நர்சிங் ஜாப். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேலரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸாக போனீங்கன்னா 1.25 லட்சம் வரைக்குமே சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நர்சிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இது சேலரி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1,80,000 1,90,000 வரைக்குமே வந்து உங்களுக்கு சேலரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒர்த்தான ஜாப்பு. நர்சிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வர ஸோ லக்கி, உங்கள் தோளில் நீங்களே தட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நர்சிங் ஜாப் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நர்சிங் ஜாப்புக்கு. ஏன்னா நர்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு அடுத்த பொசிஷனு. ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுல இதில் இருக்கிறதுனால சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் வந்து நர்சிங் ஜாப்புக்கு போக முடியும். அதே மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிறது. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே செலக்ட் ஆகிடலாம். நீங்கள் நர்சிங் ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வேணும். டிகிரி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட், உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். ஓவரால் மார்க் ஷீட் அதாவது உங்களோட எல்லா மார்க்கும் ஒரே ஷீட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த இது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 இயர்லேருந்து 3 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர்னா இப்போ இந்த மாதம் நான் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் போகலான்னா கண்டிப்பாக முடியாது. தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக 1 இயர் முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நர்சிங் ஜாப்புக்கு போக முடியும். ஓகேங்களா, இந்த மாதம் ஏப்ரலில் வந்து இன்டர்வியூ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2020 நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த 2025 ஏப்ரலில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதுக்கு 1 மாதம் கம்மியாக இருந்தால் கூட உங்களால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. ஆனால் அடிக்கடி நர்சிங் ஜாப் இன்டர்வியூ வருவாங்க. ஸோ அடுத்த இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே ட்ரைனிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டு, உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே, உங்களோட ரெஸ்யூம் கிளியரான ரெஸ்யூம், நீங்கள் எங்கெங்கே வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியும், என்னென்ன பொசிஷனில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்றத உண்மையை மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா, எழுதுங்க. அதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக போட்டுருங்க. இந்த மாதிரி ரெஸ்யூம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அடுத்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வித் ஒயிட் பேக்ரவுண்டோட. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் சிங்கிள் பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உடனே தெளிவாக கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி அழகாக வந்துட்டு சிங்கிள் பிடிஎஃபாக கொண்டு வந்து உங்கள் பேர் போட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்னு அந்த ஃபைல் நேமை மாற்றி இந்த கீழே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கே கூட நீங்கள் அனுப்பலாம். அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு வேலை வர்றப்ப கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு
எஸ்என்பி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். எஸ்என்பி எக்ஸாம் எழுதாமல் போகிறவங்களுக்கு சேலரி வந்து 1,00,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எழுதிட்டு போகிறவங்களுக்கு 1,80 அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் எல்லாமே இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் தனியாக எழுதணுமானா நீங்கள் தான் எழுதணும். ஆனால் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா ஏஜென்சி சைட்ல இருந்தே வந்து உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். எஸ்என்பி எக்ஸாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு புக்ஸ் நிறையா கொடுப்பாங்க, கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் படித்து அவங்க மூலமாகவே வந்து எஸ்என்பி எக்ஸாம் எழுதிடலாம். எஸ்என்பி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்துட்டு சிங்கப்பூர் போயிடலாம். எஸ்என்பி எழுதாமல் போக முடியுமா அப்படின்னா போகலாம். அதான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாஃப் நர்ஸாக போக முடியாது, அதுக்கு கீழே தான் நீங்கள் போக முடியும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அப்போதைக்கு வந்து நீங்கள் எஸ்என்பி எக்ஸாம் எழுதலாம் தாராளமாக. அங்கே போய் எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க. சம்பளம் வந்து அங்கே போய் நீங்கள் எழுதினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிரும். நல்ல சேலரி. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். இவ்வளோ சம்பளம். ஏஜென்சி ஃபீஸும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடியறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மந்த்தாவது ஆகும். ஸோ 6 மந்த் வரைக்கும் நீங்கள் வேலையை விட்டுறாமல் லீவ் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு மற்றபடி கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ விசா வருதோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நர்சிங்கான ப்ராசஸ். பிஎஸ்சி நர்சிங் 2க்கு உண்டான ப்ராசஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.